அந்த கூட்டத்தை பத்தி நம்ம தப்பும் தவறுமா தான் நம்ம மக்கள் நிறைய பேர் நம்பி இருக்கிறாங்க. அவன் குள்ளமா இருப்பான், விரல் சைஸுக்கு இருப்பான், கால் சைஸுக்கு இருப்பான், அப்படிலாம் கிடையாது. அவனும் ஒரு மனித இனம் தான். அதனால தான் அவன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களில் 1000 பேர் நரகம் போனா ஒரு சொர்க்கவாசிங்க சோனத்திற்குள் வராங்கிற தகவலை நமக்கு பதிய வைக்கிறாங்க. அவன் மனித இனத்தில் உள்ளவன். ஆனால் முழுக்க முழுக்க வன்மமும் குரோதம் மட்டும் விளைந்த ஒரு கூட்டம். அவன்கிட்ட சத்திய இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கான ஷைத்தான். துல்கர்னைன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மன்னர், இஸ்லாமிய அரசர், அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பகுதியில், அது எந்த பகுதின்னு குர்ஆன் திட்டமிட்டு சொல்லல, இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லல, ஏதோ ஒரு இடத்தில் துல்கர்னைனுக்கு பறந்து விரிந்த ஒரு பெரும் ஆட்சி பொறுப்பு ஒரு காலத்தில் அல்லாஹ் கொடுத்தான். பெரிய நிலப்பரப்பு. அவர் தன் நிலப்பரப்புல பல மக்களை சந்திக்கிறார். இப்பமே நீங்க பார்க்கலாம், நவீன காலமா இருக்கு. ஆனால் இந்த நாட்டினுடைய ஒரு நாட்டை ஆளக்கூடியவருக்கு கூட எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்கிறது தெரியாது. துல்கர்னைனுடைய காலம், அவர் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல பல இடத்துல போகும்போது ஒரு பகுதி மக்களை பார்க்கிறார்கள். அவர்கள் பேச தெரியாதவர்கள், சைகையின் மூலமாக பேசுகிறார்கள். அது தகவல் அறிவிக்கிறாங்க. யாஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் இருக்கிறான். அவன் எங்களுக்கு ஒரே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு தடையை நீங்க ஏற்படுத்தக்கூடாதா, நாங்கள் வரி செலுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. துல்கர்னைன் சொல்றாரு, எனக்கு நிறைய இருக்கு, நீ கொடுத்துதான் நான் வாழணுங்கிற அளவுக்கு அல்ல என்ன ஆக்கல, நிறைய நான் வச்சிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக உதவி செய்யும், நான் ஒருத்தன் செஞ்சு என்ன பண்ண முடியாது, அந்த கூட்டத்தை தடுக்க முடியாது என்று இந்த துல்கர்னைனும் அந்த மக்களும் ஒன்றிணைந்து செம்பாலும் இரும்பாலான பொருட்களை எல்லாம் உருக்கி அந்த கூட்டம் வரும்போது ஒரு மலை இடுக்களை ஊற்றி அவர்களை மூடி வைத்து விட்டதாக திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்ப துல்கர்னைன் சொல்றாரு, ஒரு நாள் வரும், இது என்னதான் நான் மூடி வச்சாலும் அல்லாஹ் உடைக்கிற ஒரு நாள் வரும், அப்ப இதெல்லாம் உடைச்சு நொறுங்கிறோம் அப்படின்னு துல்கர்னைன் சொன்னதாக திருக்குர்ஆனில் இருக்கிறது. அப்ப யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கூட்டம் வரப்போகிறார்கள். அவர்கள் வந்துட்டாங்கன்னா முழு மனித குலத்துக்கு பெரிய பாதிப்பு. அதுல ரசூலா குறிப்பிட்டு யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா, வயலுல் அரபி மின் ஷர்ரி கத் இக்தரப, நெருங்கிவிட்ட ஒரு சீர்கேட்டினால் அரபு குலத்துக்கு ஒரு பெரும் பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு யார சொன்னாங்க? இந்த யாஜூஜ் மாஜூஜ் அந்த துல்கர்னைன் அடைச்சு வச்சாரு, அந்த இடத்துல இந்த அளவிற்கு ஒரு ஓட்டை விழுந்ததுன்ட்டாங்க. இந்த அளவுக்கு வளையம் மாறி வச்சு ஆள்காட்டி விரலையும் பெரும் விரலையும் ரசூலா சேர்த்து வைத்து இப்படி ஒரு ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. சீக்கிரம் அவன் வரப்போறான். அவன் வராமனா என்ன அர்த்தம்? மறுமை நாள் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். அவன் வரதுக்கு முன்னாடி யார் வரணும்? ஈசா நபி வரணும். ஈசா நபி வரதுக்கு முன்னாடி யார் வரணும்? தஜ்ஜால் வரணும். இதான் அதனுடைய ரூல். ஆர்டர் வைஸ் என்னது? யாஜூஜ் மாஜூஜ் முன்னாடி வரக்கூடாது. யாஜூஜ் மாஜூஜ் வரதுக்கு முன்னாடி ஈசா நபி இங்க இருக்கணும். ஈசா நபி தான் முஸ்லிம் மக்களை அழைப்பாங்க. அடுத்து அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விட போறான், வாங்கன்னு கூட்டு போவாங்க தூர் சீனியா மலைக்கு. ஈசா நபி வர முன்னாடி யார் வரணும்? தஜ்ஜால் வரணும். அவன் 40 நாள் இந்த பூமியில வாழணும். அவனை கொல்ற வேலை ஈசா நபியினுடைய வேலை. அப்ப இந்த தஜ்ஜால் வந்து ஈசா நபி வந்து யாஜூஜ் மாஜூஜ் வரணும். பின்னாடி நடக்கிற ஒரு காரியம். ஆனா ரசூல் என்ன பயந்தாங்க? சீக்கிரம் வர்ற மாதிரி பதட்டம், கடுமையான ஒரு பயம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உள்ளத்தில் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ரசூல்லா தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கும் போது நபிகளாரினுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் செய்தி அறிவிக்கிறாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அன்னுஹ்லிக வஃபீனா அஸ்ஸாலிஹூன், நாங்கள் அழிக்கப்படுவோமா? அன்னுஹ்லிகு, நாங்கள் அழிக்கப்படுவோமா? வஃபீனா ஸாலிஹூன், நம்ம கிட்ட நல்ல மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு சத்திய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, தியாகிகள், இந்த மார்க்கத்துக்காண்டி போராடக்கூடிய கூட்டம். அவங்க காலம் அப்படிதான் இருந்தாங்க. இந்த காலத்தை அப்படி சொல்ல முடியாது, அந்த காலத்தை அப்படி சொல்ல முடியும். நல்ல மக்கள் எல்லாம் வாழுகிற, சுவனவாசிகள் எல்லாம் வாழுகிற இடத்துக்கு இப்ப எல்லா பிரச்சனை வருமா? இப்ப ஒரு பேச்சுக்கு வந்துட்டாலுமே அது நம்மள சுத்த நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற விதத்துல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, நாம், ஆமா அது கரெக்ட் தான், நல்ல மக்கள் இருக்கும்போது பிரச்சனை வராது. இதா கசுரல் ஹபுஸ், ஒருவேளை தீமை அதிகமாயிடுச்சு, அந்த நல்ல மக்கள்லாம் பார்க்க மாட்டான்ல, அந்த சமுதாயத்தை அழிச்சிருவான், அழிக்கிற நிலைமை வந்துடும். இவன் வந்துட்டான்னா தீமை வந்துடும். இவன் வந்துட்டா என்ன ஆகும்? தீமைகள் மிகைக்கப்பட்டுரும், மிகைத்து வந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல். இன்னும் ரசூல்லா பயந்து 1400 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவன் எப்ப வருவான்னு தெரியல. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய பயம்னு பாருங்க. அது நெருக்கத்துல இருக்கு, அவன் எப்பனாலும் வருவான், வெளிவிடப்படலாம் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி பயப்படக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரியினுடைய 3346வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி இது மாதிரி நிறைய செய்திகள் இந்த மறுமை நெருங்கி விட்டது என்பதை ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. அப்படி ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாவுக்கு பிற்காலத்துல, ரசூலுல்லாவினுடைய மதீனா வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான், ஒரு ஆண் பிள்ளை. நபிகளாருக்கு ஆண் பிள்ளை மீது ஒரு பிரியம் உண்டு. அதுக்குன்னு பெண் பிள்ளை வெறுத்தாங்கன்னு இல்லை, பெண் பிள்ளை நல்லபடியா பெத்தாங்க, வளர்த்தாங்க, ஆளாக்கியாச்சு. ஒரு மனிதனுக்கு பெண் பிள்ளைன்னா அடுத்து ஆண் பிள்ளை விருப்பம் வருமா இல்லையா?
நபிகளாருக்கு ஆண் பிள்ளை மீது ஒரு விருப்பம். அல்லாஹ் இப்ராஹிம்னு ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தை ஒரு 17 அல்லது 18 மாத குழந்தையாக இருக்கும்போது அந்த பிள்ளை மௌத்தா போயிடுச்சு. அந்த பிள்ளையினுடைய ஜனாசாவை கையில் வைத்திருக்கும் போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு, சூரிய கிரகணம் ஏற்படுது. அப்ப மக்கள்லாம் சில பேர் சில வார்த்தையை சொன்னாங்க. இந்த சூரிய கிரகணம் ஏன் வருது தெரியுமா? நபியுடைய புள்ள மௌத்து, அதனாலதான் சூரிய கிரகணம். சூரியன் பகல் நேரத்தில் இருட்டாயிரும், முழு சூரியனை கருப்பா தெரியும், அதான் சூரிய கிரகணம்ங்கிறது. சந்திர கிரகணங்கிறது சந்திரன் முழுசா தெரியும், தெரியற சந்திரன் அப்படி மறைஞ்சிரும், அந்த இரவோட இரவாக மறைந்த மாதிரி தெரியும் சந்திர கிரகணம். சூரியன் இதுவரை கருப்பா தெரிஞ்சிருக்கா? இப்ப தெரியுதா இல்லையா? ஏன்னா பிள்ளை மௌத்தானதுக்கு அது வருத்தம் தெரிவிக்கிறது அப்படின்னாங்க. அந்த சூரிய கிரகணத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான பதற்றம். எப்படி இந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் பயந்தாங்களோ அப்படி யார் எது விஷயத்தை பயப்படுறாங்க? கிரகணம் ஏற்பட்டதுக்கெல்லாம் நபி பயப்படுறாங்க. அந்த பயத்தோடு நபி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனாசா வீட்டில் வைக்கிறாங்க. அந்த கிரகண தொழுகை நிறைவேற்றுவதற்கு பள்ளிக்கு போறாங்க. இதுல நீங்க வேடிக்கையை நீங்க ஒன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் எல்லா காரியத்தையுமே சுதாரிப்போடு செய்யக்கூடிய நபர். எவ்வளவு பதற்றத்துக்குரிய நிலைமை இருந்தாலும் சரி, நிதானமா அந்த காரியத்தை பிசிறு தட்டாம செய்வாங்க. அதுல ரசூலுல்லாஹ் கை தேர்ந்த ஒரு ஆள். ரசூலுல்லாஹ்வை நீங்க பதற்றம் அடைய வைக்க முடியாது. இந்த பதறி ஏதாவது காரியத்தை உடைச்சு தள்ளுறது, இந்த மாதிரி காரியம்லாம் நமக்கு நடக்கும், நபிக்கு நடக்காது. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், நிதானமா அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ற ஆளு ரசூலுல்லாஹ். ஆனா அந்த ரசூலுல்லாஹ் பதறினதுடைய விளைவு, எப்போது மேலாடை போட்டு வருவாங்கல்ல பள்ளிக்கு, மனைவியினுடைய முக்காடை எடுத்து போட்டு வந்தாங்க பள்ளிக்கு. சாதாரண காரியம் தானே, ஒரு Dress போடுறோம், ஒரு சட்டை போடுறோம், இது யாருக்குள்ளதுன்னு கூட கவனிக்கல அப்படின்னா எவ்வளவு பெரிய பதற்றம் நபியினுடைய உள்ளத்துல இருந்திருக்கும். மேலாடையாக நபியினுடைய மனைவிமார்களின் முக்காடை எடுத்து போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வராங்க. ஸலாத்துல் ஜாமியா என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் கூட்டு தொழுகைக்கு வந்து நிற்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல நீளமான ஒரு தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நிறைவேற்றி விட்டு மக்களுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறாங்க. அந்த அறிவுரையில், என் புள்ள மௌத்தானதுக்கு சூரிய கிரகணம் முடிச்சு போட்டியல, அது தப்புங்கிறாங்க. லா என் ஹசிஃபானி லி அஹதின், எந்த ஒருவருக்காகவும் இந்த சூரியனோ சந்திரனோ என்ன செய்யாது, கிரகணம் பிடிக்காது. இவர் பிறந்துட்டாரு அப்படின்னு வராது, இவர் மௌத்தாயிட்டாருன்னு வராது. நபியே மௌத்தானாலும் வராது. யாரை மௌத்தானாலும், நபியே மௌத்தானாலும் வர போறது இல்லை. அது இயற்கையாக நடக்கக்கூடிய காரியம். இவன் பிறந்துட்டான், இவன் இறந்துட்டான், அதுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு, ஏன் சூரிய கிரகணம் வருது தெரியுமான்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு அச்சுறுத்துகிறான், மறுமை நெருங்கிருச்சுங்கிறாங்க. அந்த கிரகணத்தை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மறுமையினுடைய நெருக்கத்தோடு சேர்த்து சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் பேசி உருக்கமான ஒரு உரை அங்கு நிகழ்த்தினார்கள் என்பதை நீங்கள் ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்படி ஏராளமான தருணங்கள். அதுபோன்றுதான் இப்னு ஸையாத் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபர், நபிகளார் காலத்தில் ஒரு யூத சிறுவன். அந்த சிறுவன் என்னன்னா பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி மாதிரியே பேசுற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு மந்திரவாதினா எப்படி பேசுவோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியும், ஏதோ என்னன்னா மத்தவன்லாம் முட்டாளா இருக்கிறான், இவன் மட்டும் தான் புத்திசாலியா இருக்கிறான்ற மாதிரி ஒரு பேச்சு வரும் மந்திரவாதிட்டு. அப்படி ஒரு பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இப்னு ஸையாத் என்ற நபர். இந்த இப்னு ஸையாத் தஜ்ஜாலான்னு ஒரு பேச்சு பரவுச்சு. ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி பேசுறாங்கல்ல, ஒரு இவன் தான் தஜ்ஜாலா, ஏன்னா இவனை பார்க்கும் போது ஒரு வித்தியாசமா இருக்கான், அவனை பார்த்தா ஒரு சாமானிய மனுஷன் மாதிரி தெரியல, வித்தியாசமா இவன் பேச்செல்லாம் இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சந்தேகித்து சில கேள்விகளை அவங்க கிட்ட கேட்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு நபித்தோட சொல்றாரு, இவன் ஏற்படுத்திய குழப்பத்தினால் நான் இந்த இப்னு ஸையாத கொன்றட்டுமா அப்படிங்கிறாங்க. ஒரு நபித்தோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் தஜ்ஜாலா இருந்தா இவனை உன்னால கொல்ல முடியாது, அது யார் வேலை, ஈசா நபி வேலை. இவன் தஜ்ஜால் இல்லைன்னா இவனை கொண்டு உனக்கு என்ன பயன், இவனை எதுக்கு கொல்லணும், தேவையில்லை. இவன் தஜ்ஜால் இல்லை, இவன் எதுக்கு கொல்ல போற, இவன் எதுக்கு நம்ம கொல்லணும், தேவையே கிடையாது. ஊர் உலகத்துல 1000 பேர் இந்த மாதிரி மௌட்டிகத்தை மூட நம்பிக்கை விதைக்கிற பல பேர் இருப்பான், அதுலயும் ஒருத்தன் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் தஜ்ஜால் கிடையாது, அவன் தஜ்ஜால் கிடையாதுங்கிறதுக்கு அவனே சான்று. பிற்காலத்தில் அவன் அந்த நபர் ஹஜ் செய்வதற்கு மக்காவுக்கு வருவார் அந்த நபர். அப்ப அந்த நபர் தெளிவுபடுத்தக்கூடிய காரியம் என்னன்னா, தஜ்ஜால் எந்த ஊருக்குள்ள நுழைய முடியாது, மதீனாக்குள்ள மக்காக்குள்ள நுழைய முடியாது. நான் வாழ்ந்தது மதீனா, இப்ப இருக்கிறது மக்கா. அப்ப நான் அந்த நபர் தஜ்ஜால் இல்ல, அது ரசூலுல்லாஹ் ஓட சொல்லிட்டாங்க. அந்த நபர் யாரு இல்ல, தஜ்ஜால் இல்லைன்னு. ஆனா தஜ்ஜாலுன்னு சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு அவன் பேச்சு இருந்துச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த நபர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சூழ்நிலையுமே, இது மறுமையோட நெருக்கமா, இது மறுமைக்கான பிரச்சனையா, இது மறுமையை கொண்டு வந்துருமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பதறினார்கள் என்பதை பார்க்க முடியுது. இந்த பதற்றம் அப்படியே சஹாபாக்களுக்கு அப்படி கடத்தப்படுது. சஹாபாக்கள் இதை விடலாம் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பார்த்து மறுமையை நினைச்சாங்க.
மறுமை நாளினுடைய ஒரு பெரிய அடையாளம் 10 அப்படின்னு ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அத பெரிய அடையாளம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் அந்த 10 மட்டும் தான் ரசூலுல்லாஹ் தனித்து பல இடத்துல பேசியிருக்கிறாங்க. புகை மூட்டம், மேற்கில் கிழக்கில் அரபு தீபகற்பத்தில் என்று 3 நிலநடுக்கம், தஜ்ஜாலின் வருகை, ஈசா நபியின் வருகை, யாஜூஜ் மாஜூஜின் வருகை, பேசக்கூடிய ஜஸ்ஸாஸ் என்ற பிராணி, அந்த பிராணி பேர் ஜஸ்ஸாஸ். தஜ்ஜால் அடையாளம் கட்டுச்ச அந்த பிராணி பேர் ஜஸ்ஸாஸ், அந்த பிராணியும் வெளியே வரும். அது போன்று மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகும். ரசூலுல்லாஹ் ஒரு 10 அடையாளத்தை சொல்றாங்க. இந்த 10 அடையாளத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட முதல் அடையாளமாக புகை மூட்டத்தை சொன்னாங்க. ஒரு புகை மூட்டம் வரும். அந்த புகை மூட்டம் வறுமையானால் அது குஃபார்கள் யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தொந்தரவு அது கொடுக்கும். கண்ணுல தொண்டையில் அது ஒரு தொந்தரவை தரும். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு சிறிய தொண்டை போச்சலோடு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னாங்க. சின்ன சின்ன புயல் காத்தெல்லாம் பார்த்து சஹாபாக்கள் மறுமை வந்துருச்சுன்னு நினைச்சாங்க. இந்த புகை வரும் நாங்கள்ல, புயல் காற்றையெல்லாம் பார்த்து சஹாபாக்கள் நினைச்சாங்க மறுமை வந்துருச்சு, இந்த பக்கத்துல நெருங்கிருச்சு அப்படிங்கிற அளவிற்கு அவர்களிடத்தில் அந்த பயம் தொற்றிக் கொண்டது என்பதை பார்க்க முடியுது. உண்மையிலே இப்படிதான் பயம் இருக்கும். அதை தொலை தூரத்தில் பார்க்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பண்பு கிடையாது. ஒரு ஈமான் கொண்டவர் மறுமை நாள் குறித்து அவர் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருப்பார் அப்படின்னா, அந்த நாள் எப்போது வேண்டுமானாலும் நம்மகிட்ட வரலாம், அல்லாஹ் அந்த நாளை சீக்கிரத்தை நம்மகிட்ட கொண்டு வருவான் என்ற அந்த சிந்தனையோடு மறுமை நாளை பற்றி ஒரு அச்ச உணர்வோடு இருக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, சூரா மஆரிஜ் 70வது சூறால அல்லாஹ் பேசுறான். நபியே, நீங்கள் அழகிய பொறுமையை கடைபிடியுங்கள். இன்னஹும் யரவுனஹு பஈதா, மறுமை அவர்கள் தொலை தூரத்தில் பார்க்கிறார்கள். ஒன்னராகும் கரீபா, நான் பக்கத்துல பார்க்கறேங்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, நீ மறுமை ரொம்ப தூரமா தான் நீ பார்ப்போம். சிந்தனையா அதுதான். மறுமை அடுத்த வருஷம் வருதுன்னு வைங்களேன், இந்த வருஷத்துல வாழ்றவன் அவன் எப்படிதான் பார்ப்பான், அதெல்லாம் எப்பமா வரப்போகுது, இப்பமா வரப்போகுது. மரணம் தான் மறுமையை விட நெருக்கத்துல இருக்கு. மறுமையை கூட விட்டுருங்க, மரணம் எவ்வளவு நெருக்கத்துல இருக்கு. யாராவது மரணத்தை பக்கத்திலே பாக்குறோம், நாளைக்கு கூட மௌத்தாயிருவேன், எப்படினாலும் மௌத்து வந்துரும், வித்தியாசமா இல்ல நம்மளுக்கு மௌத்தை கொடுத்துருவான், அதனால மரணத்துக்கு பயந்துக்குவோம் அப்படின்னு பயப்படுறோமா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான், இன்னஹும் யரவுனஹும் பஈதா வனராஹு கரீபா, அவர்கள் மறுமையை தொலை தூரத்தில் பார்க்கிறார்கள், நாம சமீபத்தில் பார்க்கிறோம், பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது என்று அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி இஸ்லாம் விதைக்கக்கூடிய முதன்மை சிந்தனை, ஒரு ஈமான் கொண்டவர் மறுமையை பற்றி என்ன பார்க்கணும்னா, அது தூரத்தில் இல்லை, அது பக்கத்துல தான் இருக்கு, அது எப்பனாலும் நடக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் 2 விரலை காட்டி பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லி எத்தனை ஆயிரம் வருஷம் போச்சு? 1400 ஆண்டுகள். ஏறத்தாழ ஒரு 15 நூற்றாண்டுகளை நாம 15 நூற்றாண்டுகளை கடக்க இருக்கிறோம். இப்படி இருக்கிற நிலையில அப்ப நபி பக்கத்துல காட்டினாங்களே, அதுக்கான அர்த்தம் என்ன, அதனுடைய நிகழ்வு என்ன அப்படின்னா, அதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கிற அந்த கால பொழுதுக்கு அது பெரிய விஷயம். ஏறத்தாழ இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, 15 லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த உலகம் படைக்கப்பட்டு, முழு உலகமா உருவாகி இதுல ஜீவன்கள்லாம் வாழ்ந்து அப்படி அந்த நிகழ்வெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு, அந்த எவால்யூஷன் நடக்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சாம்? 15 லட்சம் வருஷம் ஆயிடுச்சாம். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் ஆதம் நபியை அனுப்பி மனித குலம் வளர்ந்துச்சு. இந்த 15 லட்சம் ஆண்டுகள்ல ரசூலுல்லாஹ் இப்படி காட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, அது 2000 வருஷமாவும் இருக்கலாம், 5000 வருஷமாவும் இருக்கலாம், அது தப்பும் கிடையாது. அத்தனை லட்சம் ஆண்டோட கணக்கு பாட்டு பாருங்க, 5000 வருஷங்கிறது பெரிய விஷயமா? நம்ம வாழ்றது 60 வருஷம், நம்ம 5000 வருஷத்தை பெருசா பாக்குறோம், 5000 வருஷம் ஆகுமா அப்படின்னு. 15 லட்சம் ஆண்டுகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா 5000 ஒண்ணுமே இல்லையே. 15 லட்சம் பெருசா, 5000 ரூபாய் பெருசா? 15 லட்சம் தான் பெருசு, 5000 ஒண்ணுமே இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு இன்னொரு 1000 ஆண்டுகள் கடந்தாலுமே நபி சொன்ன வார்த்தை தப்பு கிடையாது, அது கரெக்ட் தான். படைக்கப்பட்ட நாளில் இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நாள் இன்னும் கொஞ்சம் தூரமா வந்தாலுமே அது நம்ம பார்வைக்கு தான் தூரம். படைக்கப்பட்ட நாளோடு ஒப்பிடும் போது அது தூரம் இல்லை, அது நெருக்கத்தை தான் இருக்குது அப்படிங்கிற நிகழ்வை நம்மால பார்க்க முடியுது. இதோட சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையினுடைய நெருக்கத்துக்காக வேண்டி சில காரியத்தை, அமல்களை நமக்கு சொன்னாங்க. அமல்கள் செய்யறதுக்கு நம்மை ஆர்வமூட்டினார்கள். வெறுமனே கதை மாதிரி கேட்டுட்டு போயிட்டோம் நீங்க மறுமையை, அது பாடம் நமக்கு இருக்காது. ரசூலுல்லாஹ் அந்த தகவல்களை சொல்லுவதோடு நமக்கான சில திட்டமிடலையும் சேர்த்து சொன்னார்கள். அப்படி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், மக்களே அமல்களுக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அமல்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஒரு காலம் வரும்,
அந்த காலம் வந்துருச்சுன்னா உங்களால் அமல் செய்ய முடியாது. அந்த மறுமையினுடைய நெருக்கத்துக்குரிய அந்த காலம் இருக்குல்ல, அது மோசமான காலம். நீங்க ஈமான பாதுகாத்துட்டு ஓடவே உங்களால் முடியாது. ஈமான பாதுகாக்கவா தொழுகையை பாதுகாக்கவா? ஈமான பாதுகாத்தா போதுன்ற ஒரு காலம் வந்துடும். அங்க எங்க போயிட்டு நீங்க தொழ முடியும், நோன்பு வைக்க முடியும், தான தர்மம் செய்ய ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒரு காலம் வரும். வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, அமல்களிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல ரசூல் இதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க, ஒரு 6 நிகழ்வு நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, நன்மை அதிகமா செஞ்சுக்கங்க. இப்ப செய்யறதுதான் பொதுவா ஒரு தத்துவம் பேசப்படும். ஒருத்தன் இளைஞனா இருக்கிறான்னு வைங்க, சம்பாதிக்கிற வயசு தான். அவன் 60ல போயிட்டு சம்பாதிக்க முடியாது. அவன் சுகர் மாத்திரையை போடுவானா, சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பானா, நாளைக்கு எல்லா நோயும் வந்துடும். எந்திரிச்சு நிக்க முடியாது, நின்னா உட்கார முடியாது. டாய்லெட்ல இந்தியன் டாய்லெட் வேண்டாம், வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும்ன்ற காலம் வந்துடும். இனி எங்க போய் சம்பாதிக்க முடியாது. 25, 30, 40ங்கிற இந்த காலத்துல நீ சம்பாதிச்சு கொஞ்சம் உனக்கு சேர்த்து வச்சுக்கிட்டாதான் அந்த காலத்துல உனக்கு பயன்படும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பல பேர் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இதான் சொல்றாங்க. நீங்க ஒருவேளை உங்கள் ஆயுள் காலம் கூடலாம், நீங்க 200 வயசு வரைக்கும் கூட வாழலாம், மறுமை நாள் நெருக்க வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனா அப்ப நீங்க இருந்தீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, உங்களால் நன்மைகள் செய்ய முடியாது. நன்மைகள் செய்வதற்கான ஒரு காலம் இந்த மறுமை நெருங்கலங்கிற காலப்பொழுது இருக்க, இப்பவுமே நன்மை செஞ்சிருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு 6 காரியத்தை குறிப்பிடுறாங்க. அந்த சூரியன் மேற்கிலிருந்து உதயமாவதோ, புகை மூட்டம் வருவதோ, தஜ்ஜால் வருவதோ, யாஜூஜ் மாஜூஜ் வருவதோ, இது மாதிரியான காரியங்களை எல்லாம் குறிப்பிட்டு, அல்லது உங்கள் மௌத் வருவதோ, இதெல்லாம் வரது இருக்கட்டும். சரி, அது ஒரு 2000 வருஷம் கழிச்சு வரட்டுமே. தஜ்ஜால்லாம் வருது 2000 வருஷம் கழிச்சு வரட்டும். மௌத்து 2000 வருஷம் கழிச்சா வரும். என் மௌத்தோ உங்க மௌத்தோ அதுவும் 2000 வருஷம் கழிச்சா வரப்போகுது. அப்படிலாம் இல்லை, நாளைக்கு நடக்கலாம், இன்னைக்கு நடக்கலாம், இன்னைக்கு இரவு தாண்டாம கூட இருக்கலாம். மௌத்து எப்பனாலும் வரும்ல, அது சொல்லாம கொள்ளாம தானே வரும். அப்படி கூட உங்களுக்கு இந்த அமல்களை செய்ய முடியாத ஒரு காலத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க. அதனால் அதற்கு முன்னதாக நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆர்வமூட்டக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. இதே மாதிரி இந்த அமல்கள் ரசூல தர்மத்தை குறிப்பிடுறாங்க. தர்மத்தை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மக்களே சீக்கிரமா தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு காசு பணம்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில உங்கள் தேவைக்கு போக, தேவைக்குன்னு கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அது போக எவ்வளவு தர்மங்கள் செய்ய முடியுமோ தர்மம் பண்ணுங்க. ஒரு காலம் வரும், நீங்க தர்ம பொருளை எடுத்துட்டு ஒரு ஏழை மனிதனை போய் பார்க்க போவீங்க. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நேத்து நைட்டு நீ வந்திருக்க கூடாதான்னு கேட்பான். ஓவர் நைட்ல அவன் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, தலைகீழா மாறிடுச்சு. இப்ப நான் கொடுக்கிற இடத்துல இருக்கிற, நீ வேணுமே நீ வாங்கிக்கிறியாங்கிற மாதிரி காலம் வந்துடும். அப்ப நீங்க எங்க போய் தர்மம் செய்ய முடியாது. தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தையே தணிக்கிற ஒரு முக்கியமான அமல்கள்ல ஒன்று, அது யாரும் மறுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இத்தக்கின்னார் உலவு பிஷக்கி தம்ரா, பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். நாங்க அப்ப நரகத்தை விட்டு தற்காக்கிற அளவுக்கான ஒரு வேல்யூபிள் ஒரு அமல்னா என்னது, அது தர்மம். அந்த அமலை செய்யறதுக்கு ஒரு காலம் இருந்தா நீ செய்ய நினைப்பா, அங்க வாங்க ஆள் இருக்காது, வாங்கலன்னு யார்ட்ட கொண்டு போய் கொடுப்பிய. தர்மத்தை வாங்கவே ஆள் இல்லை, யார்ட்ட கொடுக்கறது? ஒருத்தர் ஏழை, அனாதை, ஒரு விதவை பெண், ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு நபர், இப்படி யாராவது ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? யாருக்குமே அங்க தேவையில்லைன்னா அப்படி ஒரு காலம் வரும். அந்த காலத்தை அடையறதுக்கு முன்னாடி தர்மங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் அந்த மறுமை நெருக்கத்துக்காக வேண்டிய அமல்களை குறித்து சொல்றாங்க. ஒரு இடத்துல பொதுவா அமல்ங்கிறாங்க. ஒரு காலம் வரும் அமல் செய்யலாம் முடியாது, ஈமான காப்பாத்திட்டு ஓடணும். தஜ்ஜால் ஒரு பக்கம் வந்தா நீ வேற பக்கம் ஓடணும், அவனால நீ எதிர்கொள்ள முடியாது. நீ ஈமான காப்பாத்த ஓடுற ஒரு காலத்தை நீ எங்க போய் நின்று தொழுவ, நோம்பு ஒண்ணும் பண்ண முடியாது, ஹஜ் பண்ண முடியாது. அப்படி ஒரு காலமா மாறிடும். அதனால அமல்களை செய்து கொள். இன்னொரு காலம் வரும், அந்த காலத்தில் பெருமளவுல செல்வம் மக்கள்கிட்ட இருக்கும், நீ ஏழைய பார்க்கவே முடியாது. அவன் உன் பக்கம், அதாவது எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த கஞ்ச புத்திங்கிறது யாருக்கும் மனுஷன் மாறாது. அப்படித்தானே? பெரிய பணக்காரனா இருப்பான், அவனால எல்லாம் முடியும். ரேஷன் கடையில கொடுக்கிற ஒரு ரேச வேஷ்டி காண்டி வந்து நிற்பான், கார்ல வந்து நிற்பான். விடுவானா, சும்மா விடக்கூடாது, நமக்கு கிடைக்கிறது நம்ம உரிமையை விடுவானே அப்படின்ற மாதிரி வந்து நிற்பாங்க. இது வந்து என்ன, மனிதனுடைய ஒரு பொதுவான தன்மை, என்ன கிடைச்சாலும் வாங்கணுங்கிற சிந்தனை. ஆனா எவ்வளவு கிடைச்சாலும் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க. நீ கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா அப்படி யாரு இங்க எந்த பணக்காரன் அப்படி பேசுறல. சில பணக்காரர்கள் தன்னுடைய சுயமரியாதை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க சில பேர் உண்டு. சில பேர் பணக்காரங்க இருப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல 10 லட்சம் 50 லட்சம் வச்சிருப்பாங்க, ரேஷன் கடை சேலையை கூட விடுறது இல்லைன்ற மாதிரி வந்து நிற்பாங்க. அந்த கருமி புத்திங்கிறது உள்ளத்துல எப்போதுமே இருக்கும்.
அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட மாறிடுறாங்க. நான் தர்மம் வாங்க மாட்டேன்ற இடத்துக்கு வராங்கன்னா அந்த காலம் உங்களால் தர்மத்தின் மூலமாக நன்மை அடைய முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி அமல்களின் பக்கம் ஆர்வமூட்டக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூல் அந்த பசுமையான காரியத்திற்கு ஆர்வமூட்டுறாங்க. இஸ்லாத்துல பசுமையை ஏற்படுத்துற நிகழ்வு இருக்குல்ல, அதுக்கு நிறைய ஆர்வமூட்டப்பட்ட தகவல்கள் இருக்கு. செடி நட்டி வைக்கணும், மரத்தை நடணும், அதே மாதிரி வந்து பூமிகளை விவசாய பூமிகளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாத்துல நிறைய ஆர்வமூட்டப்பட்ட தகவல்கள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மரத்தை நடுகிறான், அந்த மரத்தின் மூலமாக அவன் எப்படியெல்லாம் சதக்கா கூலிய பெறான் பாருங்கன்னு சொல்ற சொல்றாங்க. அவன் எப்படி அடைகிறான்னா, ஒரு பறவை கூடு கட்டும், நீ இடம் கொடுத்தியா அதுக்கு ஒரு சதக்கா. ஒரு பறவை வந்து நிழலுக்காக, ஒரு மனிதன் நிழலுக்காக ஒதுங்குவான், அது ஒரு சதக்கா. ஒரு பறவை அந்த பழத்தை சாப்பிடும், காயோ மலரையோ சாப்பிடும், அது ஒரு சதக்கா. நாளைக்கு ஒருவேளை இந்த மரம் இனிமேல் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழிவையே சந்திச்சா கூட அந்த மரக்கட்டைகள் வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்கு பயன்படுகிற இடத்துல இருக்கும். இப்படி இருக்கிற காலத்திலேயே செத்தாலும் சரி நன்மை அடைய வைக்கிற ஒரு மகத்தான ஒரு பொருள் மரம். ரசூலுல்லாஹ் மரம் நட சொல்லி நிறைய இடத்த ஆர்வமுட்டுறாங்க. மறுமை நாள் குறிப்பிடும் போது சொல்றாங்க, மறுமை நாள் அந்த அடையாளத்தை பார்த்து அதை நெருக்கத்தையே நீங்க பார்த்தாலும் சரி, கையில ஒரு மரக்கன்றை, ஒரு செடியை, ஒரு விதை இருந்துச்சுனாலும் அதை நட்டி வச்சிருங்கன்ட்டாங்க. இப்ப நைட்டு 10 மணி ஆகுது, 12 மணிக்கு மறுமை நாள், கையில ஒரு மரக்கன்று இருந்தா கூட அது என்ன மாற்றத்தை தந்துட போகுது? நம்ம எல்லாருமே அப்படித்தானே பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே என்ன மாதிரியான சிந்தனையில் இருக்கிறோம்னா, இது என்ன மாற்றத்தை தந்துரும் நம்ம நினைக்கிறோம். அது மாற்றத்தை தருது, தராம போகுது, உனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ நன்மை செய்யணுமா வேண்டாமா? இன்னும் 2 மணி நேரம் மறுமை நாளுக்கு இருந்தா கூட, 2 நிமிஷம் மறுமை நாளுக்கு இருந்தா கூட, கையில ஒரு விதை இருக்குதா மண்ணுல போட்டு புதைச்சிரு, கையில ஒரு மரக்கன்று இருக்குதா செடி இருக்குதா அதை வந்து நீ நட்டி வச்சிருக்கு. அப்படி கூட அந்த நன்மை நீ இழந்துராதங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு நன்மையின் பக்கம் தேடுதலை நோக்கி இஸ்லாம் நம்மை அழைச்சிட்டு வருதுன்னு பாருங்க. அந்த நேரத்துல கூட நீ நன்மை விட்டுறாத, மறுமை நாள் வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு, நீ கவலைப்படாத, அந்த இதை நட்டி வச்சிரு என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. எனவே மறுமை நாள் நெருங்கி விட்டது என்ற தகவலை நாம சொல்வது எதற்கு? ஒரு 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 வித்தியாசமா கதையா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல. அது நெருங்கிருச்சு, எப்பனாலும் நம்ம போயிருவோம். நம்மளால முடிஞ்சது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு என்னென்ன நன்மைகளை நம்மால் செய்ய முடியுமோ அப்படி நாம நன்மைகளை செய்வதற்கான ஒரு ஆயத்தமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம். இதை தொடர்ந்து இந்த மறுமை நாள் ஏற்படும்ல, இந்த அடையாளங்கள்லாம் வந்து, சிறிய அடையாளம், பெரிய அடையாளம், தஜ்ஜால்லாம் வரும்போது முஸ்லிம்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஈசா நபி வரும்போது முஸ்லிம்கள் உயிரோடு தான் இருப்பாங்க. யாஜூஜ் மாஜூஜ் வரும்போது முஸ்லிம்கள் எப்படி தான் இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய வளர்ச்சி வந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி ஒண்ணு நடக்கும். முஸ்லிம்கள் இப்ப எல்லாரும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. வளர்ச்சினா எது? மக்கள் தொகை வளர்ச்சி. இப்ப சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த முஸ்லிம் பாப்புலேஷனை இப்ப இருக்கிற பாப்புலேஷனோட ஒப்பிட்டு பார்த்தா தாறுமாறா வளர்ந்துருக்கிறாங்க. ஏன் வளர்ந்தாங்க தெரியுமா அப்படின்னா அவர் ஒரு காரணம் சொல்றாரு. அவர் பெரிய சயின்டிஸ்ட் இல்ல, அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு. ஏன் வளர்ந்தாங்கன்னு, எல்லாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க, இங்க இருக்கிறவங்க இந்தியனே கிடையாது, எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தான் அப்படின்னு. இது வந்து இவர் பேசவே உங்களுக்கு வெக்கப்படணும். உள்துறை அமைச்சர் பேசுறாருன்னு வெக்கப்படணும். ஏன்னா வெளிநாட்டுக்காரனை உள்ள விடுறத தடுக்கிற வேலை இவர் வேலை தான். இவர் உட்கார்ந்துட்டு 13 வருஷம் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. எல்லா பேரும் உள்ள வந்துட்டான் இவர் பேசுறாரு. ஆனா உண்மையிலே நீங்க அன்றைக்குள்ள அந்த தகவலையும் போல தகவலையும் எடுத்தா முஸ்லிம்கள் தாறுமாறா இந்தியாவில மட்டும் இல்ல எல்லா நாட்டிலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க? ஒரு காலத்துல என்ன பேசினாங்கன்னா, இதே ஆட்கள் தான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் புள்ள குட்டி பெத்து போடுறாங்கன்ட்டாங்க. முஸ்லீம் ஆட்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் 10-20 பிள்ளைகளை பெத்து போடுறாங்க போல, அதனால முஸ்லீம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு. போன ஜெனரேஷன் எல்லாருமே 8 பிள்ளை 10 பிள்ளை பெத்த ஆட்கள் தான். எல்லா மதத்திலும் இப்படிதான் இருந்தாங்க, முஸ்லீம் மட்டும் இல்ல, இந்துவும் அப்படிதான், கிறிஸ்தவன் அப்படிதான், எல்லாரும் இப்படிதான் இருந்தாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்ல 2 போதுமா 1 போதுமான்ற காலம் வந்துருச்சு. எல்லா மதத்துக்காரனும் இப்படிதான் இருக்கிறோம். அப்ப பிள்ளைகளை பற்றி இந்த மதம் வளரல, அல்லது வேற நாட்டில இருந்து ஓடி வந்து இந்த மதம் வளரல. உண்மையில் இந்த மதம் வளர்ந்ததற்கான, மார்க்கம் வளர்ந்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்த மார்க்கத்தை நோக்கி வேறு வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இங்கு கன்வெர்ட் ஆகி உள்ள நுழைகிறாங்க. எங்களுக்கு இந்த மார்க்கம் நல்லா இருக்கு, அவனுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருச்சு, தீண்டாமை இல்லை, பெண்ணடிமை இல்லை, மத சுதந்திரம் என்பது இந்த மதத்துல இருக்கு, சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எதையோ ஒண்ணு பார்க்கலாம். இந்த மதத்துக்குள்ள சேர்ந்தாருன்னா முழு உலகத்துல இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிப்பு, மார்க்கம் வளரும்.
வளர்ந்த மார்க்கம் எப்படி ஆகும்? மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்ற மாதிரி, கூண்டுக்குள்ள சேர்ற மாதிரி மக்கள் எல்லாம் சுருங்கி கொண்டே வருவார்கள். இது இன்னும் உச்சத்தை அடையல. உச்சத்தை அடையிற ஒரு காலம் வரும். உச்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? பழைய மார்க்கத்தை நோக்கி மக்கள் திரும்புவாங்க. திரும்பிக் கொண்டே இருப்பார்கள். கடைசியில் மறுமை நாள் நடக்கும் போது ஏற்படுகிற நிகழ்வை நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கிற ஒரு நாதி இந்த உலகத்தில் இருக்காது. ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு 200 கோடி பேர் இருக்கிறாங்க. நீங்க இவன் பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் அல்லாஹ்னு அழைக்கிறானா இல்லையா? அதுல குறை வைக்கல. இல்ல, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் அருள் புரிவான். பாவமே செஞ்சாலும் தொலைவே இல்லைன்னா அவன் கேட்கறான். எத்தனை பேர்? ஒரு 200 கோடி பேர் உலகத்துல இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை அல்லாஹ் ஏற்படுத்துவாம்ல, இந்த உலகத்தை அழிக்கிற நேரம் வருமே, அப்படி வரும்போது இந்த பூமியில ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். ஒரே ஒரு முஸ்லிம் எங்கேயா ஒரு காட்டுக்குள்ள, மலைக்குள்ள, ஒரு கோகக்குள்ள, அந்த ஊர்ல, இந்த ஊர்ல, கிராமத்துல, நகரத்துல எங்கேயாவது இருக்கணும்ல, ஒருத்தர் இருக்க மாட்டான். இஸ்லாமியர்களை இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு ஒரு நபர் கூட இல்லாத நேரம் வரும்போதுதான் கோபத்தின் உச்சத்தை அல்லாஹ் தொட ஆரம்பிக்கிறோம். கட்டுமையான கோபப்படுறோம். அப்பதான் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கிறோம். இந்த உலகம் அழியும் போது யார் இருக்க மாட்டாங்க? முஸ்லிம்கள் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவத்துல மிகப்பெரிய அளவுல செய்து கொண்டிருக்கிற அந்த பாவிகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பேசக்கூடிய செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி காலம் என்பது இன்னும் இருக்கு. வளர்ச்சி காலம் அடையாமலும் இல்லை. இன்னும் இதை விடலாம் தாறுமாறாக போக வேண்டிய நிகழ்வுகள் இருக்கிறது. கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையை குறித்து ஒரு தகவலை சொன்னார்கள். 2050 இலங்கையை ஆட்சி செய்கிற ஒரு மதமாக, மார்க்கமாக ஒன்று இருக்கும்னா அது இஸ்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதுவரை இலங்கைக்கு இல்லை. இதுதான் இந்தியாவுக்கு நிலைமை, இதுதான் ஜப்பானுக்கு நிலைமை, இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு நிலைமை, இதுதான் அமெரிக்காவுக்கு நிலைமை. எல்லா நாடுகளுமே அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு மிக்க சிந்தனையான இந்த மார்க்கத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டே வருகிறார்கள். அது காலப்பொழுதுல மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சியை இந்த மார்க்கத்தினுடைய மக்கள் காண்பார்கள் என்பதை மார்க்கமே சொல்லித் தருது. எழுச்சியை எந்த அளவிற்கு காண்கிறார்களோ அந்த அளவிற்கு வீழ்ச்சி நடக்கும். எந்த அளவுக்கு நடக்கும்னா, ஒரு நபர்கிட்ட இருந்து மார்க்க ஆரம்பிச்சது. ரசூலுல்லாஹ் நுபுவத்தை அடைந்து ஹதீஜா நாயகி கிட்ட வரும்போது முழு உலகத்துல நபி மட்டும் தான் முஸ்லிம். அது மாதிரி கடைசியா ஒரு நபர்கிட்ட அந்த இஸ்லாம் வரும், அவர் மௌத்தாவாரு, அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய